போலீஸ்கான குத்துருக்கு தர்றது ஏறினா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு தூக்கிடுவாங்க போட்டுருவாங்க பாரு. அந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவ மயிரை கூட புடுங்க முடியாது. ஏறுனா ரயிலு இறங்குனா ஜெயிலு போட்டா பெயிலு. இந்த தவம் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த மயிரை கூட புடுங்க முடியாது அப்படின்னு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தாம் படிக்கக்கூடிய பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியரை இப்படி மிரட்டக்கூடிய ஒரு வகையில பேசின மாணவனை யாரும் ஈஸியா மறந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாணவன் எதிர்காலத்துல எப்படி வருவான் அப்படிங்கிறதையும் பல பெற்றோர்களும் சரி, பல கிட்டத்தட்ட வந்துட்டு கொஞ்சம் தெளிவா இருக்கவங்க யோசிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு உண்மையா நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு பின்னால அதே பகுதி தான், கிட்டத்தட்ட அந்த தேனி மாவட்டம் சுற்றி இருக்கக்கூடிய தேவதானப்பட்டி, அந்த பேர் சொல்லணும்னா கூட பாவம் அந்த பையனால வந்துட்டு அந்த ஊருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் மாதிரி ஆயிடும். அந்த ஊரை சார்ந்த இந்த பையன் தவம் அப்படின்னு அழைக்கக்கூடிய பிரித்திவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 பேரோட சேர்ந்து அதே ஊரை சார்ந்த ஏடிஎம்ல பணத்தை நிரப்பக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா முருகன், நாகார்ஜுனா, இவங்க 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அவங்க எப்பயுமே வந்துக்கிட்டு திறந்தோர் வந்துட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஏடிஎம்ல போய் பணத்தை வந்து நிரப்பிட்டு வருவாங்க. இது வந்து தனியார் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தான். அன்னைக்கு வழக்கம் போல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூலை 15ஆம் தேதி ஏடிஎம்ல 29 லட்சம் ரூபாயை நிரப்புறதுக்காக வந்துட்டு அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. ஒரு ஏடிஎம் மிஷின் அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் பக்கத்தில் வச்சு ஒரு 4 பேர் கத்தியை காட்டி மிரட்டி அந்த 29 லட்சம் ரூபாயவும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸார் வந்து தனிப்படை வச்சே வந்து விசாரணை மேற்கொண்டதில் 4 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த 4 பேர்த்துல அந்த சொக்க தங்கம் தவம் இருக்க பார்த்தீங்களா, ஏறுனா ரயில் இறங்குனா ஜெயில, அந்த தவம் அப்படின்னு அழைக்கக்கூடிய பிரித்திவ் வந்துக்கிட்டு இந்த 4 குற்றவாளியில் ஒரு குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்காரு. அவருடைய பெருமை பேசக்கூடிய வீடியோ இல்லை, இந்த மாதிரி எதிர்காலத்தில் யாரு வந்து உருவாகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த காலத்தில் வந்துக்கிட்டு பள்ளியில் ஏதாவது மாணவன் தவறு செஞ்சா அவன் லைட்டை திட்டினாலோ அடித்தாலோ வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு ஏன் என் பிள்ளைகளை அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பள்ளிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. ஏன் அடிக்கிறீங்க, ஏன் வந்துட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு ஆசிரியரும் ஈஸியாக வந்துக்கிட்டு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை அடிக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி வந்துக்கிட்டு பேசின ஒரு பையன், தவம் இருக்கக்கூடிய ஒரு பையன் தப்பு செய்யாமல் அந்த ஆசிரியர் அடிச்சிருக்க மாட்டாரு, திட்டிருக்க மாட்டாரு. அப்படி பேசின தவம் அழைக்கக்கூடிய இந்த பையன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லி. அதனால் எப்பவுமே பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் திட்டுவாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் ஒரு தகவலுடன். யார் சார் வரே? இவரை தெரியல, இவரை தெரியல, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ்.